உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத, பாதுகாப்பான பண செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ குறிப்புகளை தெரிந்து கொள்வோம். லியூகோடெர்மா என்று ஆங்கிலத்திலே சொல்லப்படுவது மெலனின் டெஃபிஷியன்சி, அதாவது நிறமி குறைபாடு. இதை வெண்குட்டம், வெண்புள்ளிகள் என்று கூட சொல்லுவார்கள். இது உடலுக்கு பாதிப்பு இல்லை என்றாலும் மனதை பாதிக்கக்கூடியது, அழகை பாதிக்கக்கூடியது. இதற்கு அற்புதமான ஒரு எளிய மருந்து மாம்பழச்சாறு. ஒரு அரை டம்ளர் மாம்பழச்சாறு எடுத்து 2-3 ஏலக்காய்களை அதனோடு தட்டி போட்டு ஒரு தேக்கரண்டி தேன் சேர்த்து 5 குங்குமப்பூ, சஃப்ரன் என்று சொல்லுவார்கள், 5 குங்குமப்பூ, இவற்றை ஒன்றாக சேர்த்து அன்றாடம் சில மாதங்கள் பருகி வருவதனாலே இந்த வெண்புள்ளிகள் மாறி அந்த தோலினுடைய நிறம் பழைய நிறத்துக்கு நிச்சயமாக வரும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, முகப்பரு என்பது பருவ வயதிலே ஆண் பெண் இருபாலருக்கும் வரக்கூடிய ஒன்று. சிலருக்கு மிக பெரிதாக வந்து கட்டி போல உடைந்து நாளடைவிலே அது தழும்பாக மாறக்கூடிய அபாயம் உண்டு. இந்த முகப்பரு வருகின்ற பொழுது சாதிக்காய் ஒரு அற்புதமான மருந்தாகி பயன் தருகிறது. சந்தனத்தை விழுதாக எடுத்து சந்தனக்கட்டை கல்லில் இழைத்து விழுதாக்கி அதனோடு 5 மிளகு சேர்த்து சாதிக்காயை பொடித்து சூரணமாக சேர்த்து, சந்தனம், மிளகு, சாதிக்காய் இவை அத்துணையும் விழுதாக்கி முகப்பருக்களின் மேலே அன்றாடம் இரவு நேரத்திலே பூசி வருவதனாலே வெகு சீக்கிரத்திலே முகப்பரு உடைந்து உள்ளிருக்கின்ற அழுக்குகள் வெளியேறி தோல் சகஜ நிலையை அடையும் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். காஸ்டஸ் இக்னியஸ் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது பொதுவாக எல்லா மொழிகளிலேயும் இன்சுலின் செடி என்று குறிப்பிடப்பெறுவது. இது இன்சுலின் செடி என்று சொல்லப்படுவதற்கு காரணம், இதில் இருக்கின்ற குரோசாலிக் ஆசிட் என்கின்ற அமிலத்தன்மை இந்த பேங்க்ரியாஸ் என்று சொல்லக்கூடிய கணையத்தை பலப்படுத்தி இன்சுலினை சுரக்க வைத்து குருதியிலேயும் சிறுநீரகத்திலேயும் சேருகின்ற சர்க்கரையை இது தணிக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. அதோடு கூட இது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று புற்று வாராமல் தடுக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. ஒரு ஹெப்போட்டோ ப்ரொடெக்டிவ் என்கின்ற வகையிலே கல்லீரல், மண்ணீரல், இருவித ஈரலுக்கும் ஒரு பலம் தருகின்ற ஒரு ஆல்டர்னேட்டிவ் என்கின்ற உடல் தேற்றியாக இது விளங்குகிறது. சிறுநீரகத்தை சீர் செய்யக்கூடிய ஒன்றாகவும் இது திகழ்கிறது. இது ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று தோல் நோய்களை துடைக்க வல்லதாக விளங்குகிறது. இதனுடைய இலைகளை 1-2 நாம் மென்று தினம் தின்பதினாலே குருதியிலே இருக்கின்ற சர்க்கரைகளுடைய அளவு குறைந்ததாக பலர் பயன்பெற்று சொல்ல நாம் கேட்டிருக்கின்றோம். இந்த குரோசாலிக் ஆசிட் என்கின்ற அமிலம் சர்க்கரையை குறைக்கக்கூடிய அளவுக்கு இன்சுலினை சுரக்க வைக்கின்ற திறமையை இது நமக்கு தருகிறது. இதனோடு கேஷியா ஆரிக்குலேட்டா என்று சொல்லப்பெறுவது ஆவாரை பூ பூத்திருக்க சாவாரை காண்பதுண்டோ என்ற ஒரு பழமொழியை நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். இது பெரும்பாலும் வருடம் முழுவதும் பூத்து நமக்கு பயன் தரக்கூடியது. இந்த ஆவாரை பூவும் ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று புற்று வாராமல் தவிர்க்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. சிறுநீரகத்துக்கு பலம் தருகிறது. கல்லீரல், மண்ணீரலுக்கு பலம் தந்து மஞ்சள் காமாலை வாராமல் தடுக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. குருதியிலே இருக்கின்ற சர்க்கரையை கரைக்கக்கூடியதாக திகழ்கிறது. இதனுடைய இலைகளும் மேற்பற்றாக போடுகின்ற பொழுது
இன்சுலின் செடியைப் போல ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அனால்ஜெசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. இந்த ஆவாரையும் இன்சுலின் செடியும் எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம இன்னைக்கு இன்சுலின் செடியின் இலைகள் மற்றும் ஆவாரம் பூக்களை பயன்படுத்தி இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவு மற்றும் சிறுநீரில் வெளியேறும் சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மருந்து, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு மருந்து, சர்க்கரை நோயாளிகள் அனைவரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு மருந்து எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: இன்சுலின் செடியின் இலைகள், ஆவாரம் பூக்கள், திரிபலா சூரணம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நீர் விட்டுட்டு நம்ம திரிபலா சூர்ணம் ஒரு அரை தேக்கரண்டி அளவு சேர்த்துக்கலாம். திரிபலா சூர்ணம் கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் இவை மூன்றுமே ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை குறைப்பதோடு மட்டும் இல்லாமல் ரத்தத்தில் உள்ள அதிகப்படியான பூஞ்சை காளான்களின் அளவை, ஃபங்கல் குரோத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மருந்தாக இருக்கிறதுனால அதை சேர்த்துருக்கோம். சிறுநீரில் சர்க்கரை வெளியேறும் பொழுது அவர்களுக்கு பிறப்புறுப்பில் நமைச்சல் ஏற்படும். அந்த மாதிரி இருந்ததுன்னா தண்ணியில் திரிபலா சூர்ணத்தை சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு கஷாயம் பண்ணி அதை வடிகட்டிட்டு அந்த கஷாயத்தை கொண்டு கழுவிட்டு வரும்பொழுது அவர்களுக்கு அந்த நமைச்சல், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் மற்றும் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இது எல்லாமே கண்ட்ரோல் ஆகும். அதே போல் இந்த திரிபலா கஷாயத்தோடு நம்ம இப்போது இன்சுலின் செடியோட இலைகள் சேர்க்க போகிறோம். இந்த இன்சுலின் செடியோட இலைகள் பார்த்தோம்னா இதோட சுவை நல்ல புளிப்பு சுவை இருக்கும். இதில் அதிகப்படியான அஸ்கார்பிக் ஆசிட் இருக்கிறதுனால அந்த புளிப்பு சுவை இருக்குது. அதனாலேயே இது ஒரு சிறந்த ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக செயல்படுது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் இருக்குது. இந்த இன்சுலின் செடியோட இலைகளை நம்ம அப்படியே சாப்பிட்டோம்னாலோ அல்லது தனியாக இதோட சாறு எடுத்தோம்னாலோ சிலருக்கு அசிடிட்டி ஏற்படும். அதனால நம்ம இதை திரிபலா சூர்ணத்தோடு சேர்த்து எடுக்கும்பொழுது ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு குறையிறது மட்டும் இல்லாமல் அசிடிட்டி ஏற்படாமல் தடுக்கக்கூடிய மருந்தாகவும் இருக்கும். ஒரு நாளைக்கு நம்ம 2 இலைகள் சேர்த்துக்கலாம். இந்த இலைகளை நம்ம திரிபலா சூர்ணத்தில் போட்டு அடுத்த செகண்டே பார்த்தோம்னா அதோட கலர் மாறிடும். நல்ல பச்சை நிறமாக இருந்த இலைகள் இதில் போட்டதும் பழுப்பு நிறமாக மாறிடுச்சு. ஆவாரம் பூக்கள் பொதுவாகவே நம்ம சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு ஆவாரம் குடிநீர் எடுத்துக்க சொல்லுவோம். இந்த ஆவாரம் பூக்களுக்கும் சர்க்கரை அளவு, சர்க்கரையினால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகளை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கிறதுனால நம்ம ஆவாரம் பூக்கள் சேர்க்கிறோம். ஒரு பிடி அளவு ஆவாரம் பூக்கள், ஃப்ரெஷ்ஷான பூக்கள் இல்லைன்னா ட்ரைடு பூக்கள் எது வேணால் யூஸ் பண்ணலாம். இதை நல்லா கொதிக்க வச்சுட்டு ஒரு 100 ml அளவுக்கு இந்த கஷாயம் காலை மாலைன்னு 2 வேளையும் எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துகிட்டு வரும்பொழுது பிளட் சுகர் லெவல்ஸ் கண்ட்ரோல் ஆகும். நம்ம தொடர்ந்து இதை எடுத்துகிட்டு வரும்பொழுது HbA1c லெவல் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். சுகர் கண்ட்ரோலில் இருந்தால் கூட நம்ம இதை இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுறக்கூடிய ஏஜென்ட்டாக நம்ம வாரம் ஒரு முறை பயன்படுத்தலாம். சர்க்கரை நோயாளிகள் இந்த கஷாயத்தை எடுத்துகிட்டு வரும்பொழுது அவர்களுக்கு ஏற்படக்கூடிய புண்கள் வராமல் தடுக்கக்கூடிய மருந்தாகவும், இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருந்ததுன்னா சீக்கிரமாக அது கண்ட்ரோல் ஆகும். சர்க்கரையின் அளவு அதிகமாக இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய உடல் சோர்வு, தசைகளில் ஏற்படக்கூடிய அழற்சி, தசைகளில் ஏற்படக்கூடிய வலி இது எல்லாமே இதில் கண்ட்ரோல் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நரம்புகள் பாதிப்பு வராமல் தடுக்கக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும். இந்த மருந்து இப்போ தயாராகிடுச்சு, இதை வடிகட்டிடலாம். இன்சுலின் செடியின் இலைகள், ஆவாரம் பூக்கள் மற்றும் திரிபலா சூர்ணம் சேர்ந்த இந்த கஷாயம் தினமும் 100 ml அளவுக்கு காலை மாலைன்னு 2 வேளையும் பருகிட்டு வரும்பொழுது ரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை படிப்படியாக குறைக்கக்கூடிய மருந்தாக இது செயல்படும். இது ஒரு இம்யூனிட்டி பூஸ்டராகவும் நம்ம பயன்படுத்தலாம். அன்பான நேயர்களே, காஸ்டஸ் இக்னியஸ் என்று தாவர பெயராலே சொல்லப்பெறுவது இன்சுலின் செடி. கேஷியா ஆரிகுலேட்டா என்று சொல்லப்பெறுவது ஆவாரை, அதனுடைய இலைகள், பூக்கள். இவை இரண்டுமே சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு அற்புதமான மருந்தாகி பயன் தருகிறது. இவை இரண்டையும் பூக்களை, அதாவது ஆவாரை பூக்களையும் இன்சுலின் செடியினுடைய இலைகளையும் ஒரு சேர சேர்த்து அதனோடு திரிபலா என்று சொல்லக்கூடிய கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் 3 துவர்ப்பு சுவையுடைய விதைகள் இவைகளை சேர்த்து நாம் இங்கே தீநீராக வைத்திருக்கின்றோம். இதை அன்றாட மந்தி சந்தி என்று 2 வேளை பருகி வருகின்ற நிலையிலே கணையத்தை தூண்டக்கூடிய ஒன்றாக இருந்து இன்சுலினை சுரக்க வைத்து சர்க்கரை நோயை கட்டுக்குள் வைக்கக்கூடியதாக அல்லது குறைக்கக்கூடியதாக இது மருந்தாகி பயன் தருகிறது.
அதோடு கூட ஆன்டி லிபிடமிக் என்கின்ற வகையில் கெட்ட கொழுப்புகளான ட்ரைகிளிசரைட்ஸ் எல்டிஎல் என்று சொல்லக்கூடிய லோ டென்சிட்டி லிபிட், இந்த கொழுப்பு சத்துவத்தை கரைக்கக்கூடிய ஒரு அருமருந்தாகவும் இந்த இன்சுலினும் ஆவாரையும் விளங்குகிறது. ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற வகையிலே புற்று எந்த இடத்திலேயும் வாராமல் தவிர்க்கக்கூடிய ஒரு இம்யூனோ மாடுலேட்டர் என்கின்ற மருத்துவ குணத்தை இது பெற்றிருக்கிறது. கல்லீரல் மண்ணீரலுக்கு பலம் தருகிறது. ஆன்டி ஃபங்கல் ஆன்டி மைக்ரோபியல் என்கின்ற வகையிலே உள்ளும் புறமுமாக பயன்படுத்துகின்ற நிலையிலே தோல் நோய்களிலே இருந்து நமக்கு விடுதலை தருகிறது. குறிப்பாக இந்த தங்க நிற இலைகளை பெற்றிருப்பது கேஷியா ஆரிகுலேட்டா என்கின்ற ஆவாரை. இந்த பூக்களை நாம் அன்றாடம் பாலோடு சேர்த்து பருகுகின்ற பொழுது, பூக்கள் கிடைக்காத பொழுது அதனுடைய சூர்ணத்தை ஒரு தேக்கரண்டி அளவு பாலோடு சாப்பிடும்போது இதை தங்கேடு என்று தெலுங்கு பாஷையிலே சொல்லுவார்கள். தங்க நிறத்தை நமக்கு தரக்கூடியதாக இது விளங்குகிறது. தோலுக்கு நல்ல மினுமினுப்பை தரக்கூடியதாக, வண்ணத்தை தரக்கூடியதாக விளங்குகிறது என்பதனாலே இதற்கு தங்கேடு என்று கூட ஒரு பெயரை தெலுங்கு பாஷையிலே வைத்திருக்கிறார்கள். அன்பான நேயர்களே, இந்த இன்சுலின் செடி ஒவ்வொரு வீட்டிலேயும் ஒரு தொட்டியிலே வைத்தாலே போதும். அது தன்னை அபிவிருத்தி செய்து கொண்டு அந்த வீட்டிலே சர்க்கரை இல்லாத ஒரு நிலையை இது நிச்சயமாக தரும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, இன்சுலின் செடியும் இந்த ஆவாரையும் எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.